ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட கொஸ்டின் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்த மாதிரி தான் செகண்ட் கொஸ்டின்லேயே ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பார்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அ ப்ரோக்ராம் யூஸிங் ஃபங்க்ஷன் டு செக் வெதர் எ நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட். ஸோ 2 டைமில் ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்குகிறாங்க. ஸோ அந்த நம்பரை ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அதுதான் செகண்ட் கொஸ்டினோட பார்ட் ஏக்கான ஆன்சர். கொடுத்துருக்க கொஸ்டினில் இருந்தே எய்ம் எழுத பழகிக்கணும். டு செக் வெதர் எ நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட் யூஸிங் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க நம்பரை ஆடா இல்லை ஈவனா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுதான் எய்மு. ஸோ அடுத்தது கோடிங். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃப் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஆட் ஈவன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏ அப்படிங்கிற பராமீட்டரை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ் பண்ணுற ஏல இருக்க வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணுறாங்க. மீதி 0 வருதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்படி மீதி 0 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஈவன் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப மீதி 0 இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் ரிட்டன் ஆட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஏல இருக்க வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்படி டிவைட் பண்ணுறப்ப 0 வருதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த மாடுலஸ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் ஆகுது. ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறப்ப மீதி 0 வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாடுலஸ் சிம்பிள் யூஸ் ஆகுது. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடா இல்லை ஈவனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஈவன் நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா மீதி 0 வரும். ஸோ அதான் இங்கே கண்டிஷனாக கொடுத்துருக்கோம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ மீதி 0 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஈவன் அப்படின்னு ரிட்டன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ மீதி 0 வரல அப்படிங்கிற கண்டிஷனில் ஆட் அப்படிங்கிறத ரிட்டன் பண்ண சொல்லியிருக்கிறோம். ப்ரோக்ராமில் அடுத்த லைனில் நம் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு 2 டைமில் இன்புட் வாங்குகிறோம். இந்த இன்டீஜர் அப்படிங்கிறது டேட்டா டைப்பு, இன்புட் அப்படிங்கிறது கீவேர்டு, இந்த என்டர் நம்பர் அப்படிங்கிறது யூசருக்கான மெசேஜு. ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணுறப்ப இந்த மெசேஜ் அப்படியே ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகி நிற்கும். அப்போ தான் நமக்கு என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக ஒரு மெசேஜ் தான் இது. கடைசி லைனில் பிரிண்ட் த கிவன் நம்பர் இஸ் அப்படிங்கிறத டபுள் குவாட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராமில் அவுட்புட்டில் இந்த வார்த்தை அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆட் ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. இந்த நம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை பாஸ் பண்ணி ஆட் ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்துடலாம். ஸோ எப்போதுமே இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபஸ்ட்டு லைனாக இந்த நம் அப்படிங்கிற வேரியபிளுக்கான வாங்கியிருக்க இன்புட் லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் எ நம்பர். ஸோ இது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகி நிற்கும். ஸோ எக்ஸாம்பிளாக நீங்கள் 5 அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ இந்த 5 நம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். ஸோ இப்போ நம்மள என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிவன் நம்பர் இஸ், இதை டபுள் குவாட்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ எதை வச்சு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள இருக்க வேல்யூவை யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதோ கண்ட்ரோல் இங்கே இந்த இடத்துல இருந்து இங்கே ஜம்ப் ஆகிடும். ஸோ அதாவது ஃபங்க்ஷன் காலிங்கில் இருந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு ஜம்ப் ஆகிடும். இந்த ஏக்கு பதிலாக இந்த நம்மள இருக்க வேல்யூ அசைன் ஆகும். நம்மள என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு இருக்குது. ஸோ அது ஏக்கு அசைன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளார என்ன வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல இருக்க வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீதி 0 வருது அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏல கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.
5 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸு அப்படிங்கிறதுனால எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகிடும். எல்ஸ் பார்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவுட்புட்டில் வந்து ஆட் அப்படின்னு ஆன்சராக பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் கேள்வியோட ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான ஆன்சர். ஸோ இதே ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஈவனுக்கும் வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதே ப்ரோக்ராமை வந்து நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணுறப்ப என்டர் ஏ நம்பர் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகி நிற்கும். நீங்கள் எக்ஸாம்பிளாக வந்து 10 அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ அடுத்த லைனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிவன் நம்பர் இஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டபுள் கார்டில் கொடுத்து அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ மறுபடியும் வந்து ஆட் ஈவன் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம் வந்து நம் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு இருக்கும். ஏன்னா வந்து நம்ம 10 அப்படிங்கிறத வந்து இன்புட்டாக கொடுத்துருக்குறோம். ஆட் ஈவன் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறப்ப வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல இருந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு ஜம்ப் ஆகிடும். ஸோ இந்த டைம் வந்து நம்மள வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ அது வந்து ஏக்கு வந்து அசைன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளார வந்து என்ன வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏல இருக்க வேல்யூ வந்து 2ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீதி வந்து 0வா இருக்குது அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏல வந்து இப்போ என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படிங்கிறதுனால வந்து இந்த இஃப் பார்ட்டில் இருக்க ரிட்டன் வந்து பிரிண்ட் ஆகும். இஃப் பார்ட்டில் வந்து ரிட்டன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரிட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஈவன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான அவுட்புட்டு. நம்ம ஆடுலேயும் வந்து ஒரு அவுட்புட் பார்த்தாச்சு, ஈவனை வச்சு ஒரு அவுட்புட் பார்த்தாச்சு. ஸோ இந்த அவுட்புட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து எழுதிடுங்க. ஸோ இது மூலிமா வந்து இந்த கேள்வி வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டினில் வந்து செகண்ட் பார்ட்டுக்கான ப்ரோக்ராம் வந்து எழுதணும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு கிரியேட் அ ரிவர்ஸ் ஆஃப் தி கிவன் ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் வெல் ஈக்குவல் டு LEW. டோன்ட் யூஸ் ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் வித் ஸ்ட்ரைட் ஆப்ரேஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து பிரிண்ட் பண்ணணும். இன்புட்டாக வந்து எந்த ஸ்ட்ரிங்கு வாங்கினாலும் அவுட்புட் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டாக வாங்கின ஸ்ட்ரிங்கோட ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து எழுதணும். இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் வித் ஸ்ட்ரைட் ஆப்ரேஷனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த கேள்விக்கான எய்ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிரியேட் அ ரிவர்ஸ் ஆஃப் கிவன் ஸ்ட்ரிங். ஸோ அதுதான் வந்து இந்த கேள்விக்கான எய்மு. அதாவது கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து எழுதணும். ஸோ அதுதான் இந்த கேள்விக்கான எய்மு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ப்ரோக்ராமு. ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் நேமு. டெஃப் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்டு. இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து string 1 அப்படிங்கிற பாராமீட்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து string 2 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வேல்யூ வந்து எதுவுமே கொடுக்கல, எம்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்த லைனில் வந்து ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் இந்த ஐ அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் வேரியபிள். இந்த ஐயோட வேல்யூ வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா string 1 அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவில் வந்து இருக்கும். ஃபார் லூப்குள்ளார வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா string 2ல் வந்து ஐயில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ ப்ளஸ் string 2ல் இருக்க வேல்யூ ஆட் பண்ணி அதாவது கான்கேட் பண்ணி string 2ல் வந்து லோட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார் லூப்குள்ளே வந்து செய்கிற வேலை. ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா string 2ல் வந்து என்ன வார்த்தை இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிட்டன் string 2. ஸோ அடுத்த லைனில் வந்து வேர்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இன்புட் வாங்குகிறோம். இந்த இன்புட் அப்படிங்கிறது வந்து கீவேர்டு. நியூ லைனில் என்டர் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து அவுட்புட் அப்போ பிரிண்ட் ஆகும். இது வந்து ஒரு யூசருக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான்.
ஸோ யூசர் வந்து எந்த வகையில் வந்து இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து யூசருக்கு தெளிவுபடுத்துறதுக்காக வந்து இந்த லைன் வந்து யூஸ் ஆகும். கடைசி லைனில் வந்து பிரிண்ட் நியூ லைனில் த ரிவர்ஸ் ஆஃப் கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து டபுள் கோட்டில் கொடுத்துருக்கனால இது அவுட்புட் அப்போ அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்டில் இருக்க வார்த்தையை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவுட்புட் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ யூஸ்வலாக வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து இந்த என்டையர் லைனும் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபஸ்ட்டு லைனாக வந்து இந்த வேர்டு அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து ஒரு இன்புட் வாங்குகிறாங்க. ஸோ அது இந்த லைன் தான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதில் வந்து என்ன வார்த்தை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து அவுட்புட்டில் வந்து என்டர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் ஹலோ அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ அடுத்த லைனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ லைனில் த ரிவர்ஸ் ஆஃப் கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்காங்க. வேர்டு அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ யூஸ் பண்ணி. ஸோ இந்த வேர்டில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலோ அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறாங்க. எப்போ வந்து பைத்தான் வந்து இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுதோ அப்போ வந்து எக்ஸிக்யூஷன் கண்ட்ரோல் வந்து இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிடும். அதாவது ஃபங்க்ஷன் காலிங்கில் இருந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு வந்து ஜம்ப் ஆகிடும். இந்த ஹெலோ அப்படிங்கிற வார்த்தை வந்து ஸ்ட்ரிங் 1க்கு வந்து அசைன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளார வந்து என்ன வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 2 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கரண்ட்டாக வந்து எந்த வேல்யூவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபார் லூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் இந்த ஐ அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் வேரியபிள். ஸோ ஐயோட வேல்யூ வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1 அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூவில் இருக்கும். ஸ்ட்ரிங் 1ல் வந்து கரண்ட்டாக வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலோ அப்படின்னு இருக்குது. இந்த ஃபார் லூப்போட கண்ட்ரோல் வேரியபிளோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து ஹச்சில் ஆரம்பித்து ஓவில் முடியும். இந்த ஃபார் லூப்குள்ளார வந்து என்ன வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 2 அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து ஐயில் இருக்க வேல்யூவையும் ஸ்ட்ரிங் 2ல் கரண்ட்டாக இருக்க வேல்யூவையும் ஆட் பண்ணி வர ஆன்சரை வந்து ஸ்ட்ரிங் 2ல் வந்து லோட் பண்ணணும். இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கன்கட்டினேஷன் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு டைம் வந்து லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஐயில் வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அந்த ஹச் தான் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ. அந்த ஸ்டார்டிங் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1ல் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டர் தான் ஹச்சு. ஸோ அதான் ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ அதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 2ல் இருக்க வேல்யூவோட ஆட் பண்ணணும். ஸோ வர ஆன்சரை கொண்டு போய்ட்டு ஸ்ட்ரிங் 2ல் வந்து லோட் பண்ணணும். ஸ்ட்ரிங் 2 ஈக்குவல் டு ஐயில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சு ப்ளஸ் ஸ்ட்ரிங் 2ல் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து எதுவுமே இருக்காது. அதனால் 0 வச்சுக்கோங்க. ரெண்டையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா வந்து ஹச்சு தான் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த ஹச்சு வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப ஸ்ட்ரிங் 2ல் வந்து ஹச்சு அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் வேரியபிளோட வேல்யூ வந்து ஹச்சிலேருந்து ஈக்கு ஜம்ப் ஆகும். ஸோ செகண்ட் டைம் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப ஐயில் வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருக்கும். கண்டிஷன் வந்து என்ன ஸ்ட்ரிங் 2 ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஸ்ட்ரிங் 2. ஸோ ஐயில் வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருக்கும். ஸ்ட்ரிங் 2ல் வந்து கரண்ட்டாக வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து இங்கே வந்து லோட் ஆகும். ரெண்டாவது டைம் வந்து லூப் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் 2ல் வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஹெச் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐயோட வேல்யூ வந்து எல்லுக்கு மாறும். அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலயமா ஐக்கு வந்து புது வேல்யூ கிடைக்குது எல் அப்படின்னு. கண்டிஷன் வந்து என்ன ஸ்ட்ரிங் 2 ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஸ்ட்ரிங் 2. ஸோ ஐயில் கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்ன எல்லு. ஸ்ட்ரிங் 2ல் கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்ன இஹெச். ரெண்டையும் கால்குலேட் பண்ணி வர ஆன்சரை வந்து ஸ்ட்ரிங் 2ல் வந்து லோட் ஆகும். எல்இஹெச் அப்படின்னு வந்து ஸ்ட்ரிங் 2ல் வந்து லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஐயோட வேல்யூ வந்து அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலயமா வந்து எல்லுன்னு மாறும். இந்த கண்ட்ரோல் வேரியபிளுக்கு வந்து வேல்யூ வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1ல் இருக்குது.
ஸ்ட்ரிங் ஒன்ல வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலோ அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் வந்து ஹெச் அப்படிங்கிற லோட் ஆகும். செகண்ட் டைம் வந்து ஈன்னு லோட் ஆகும். தேர்ட் டைம் வந்து எல் அப்படின்னு லோட் ஆகும். ஃபோர்த் டைம் வந்து அடுத்த எல் வந்து லோட் ஆகும். ஃபிஃப்த்து டைம் வந்து ஓ வந்து லோட் ஆகும். இப்போ ஃபோர்த்து டைம் வந்து ரன் பண்ணுறதுனால ஐயில் வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இருக்கும். ஃபார் லூப்ல வந்து என்ன வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 2ல வந்து ஐயில் இருக்க வேல்யூவை ஸ்ட்ரிங் 2ல இருக்க வேல்யூவை ரெண்டையும் கால்குலேட் பண்ணி வர ஆன்சரை வந்து ஸ்ட்ரிங் 2ல வந்து லோட் பண்ணணும். ஐயில் கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்னென்னா எல்லு. ஸ்ட்ரிங் 2ல வந்து கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இஹெச். ரெண்டையும் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ கால்குலேட் பண்ணுறதுனா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க லெட்டரோட செகண்ட் இருக்க லெட்டர் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எல்இஹெச் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வார்த்தை வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 2 அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபார் லூப்போட அப்டேட் ஸ்டேட்மெண்ட் மூலயமா ஐக்கு வந்து அதாவது கண்ட்ரோல் வேரியபிளுக்கு வந்து கடைசியாக வந்து வேல்யூ வந்து ஓ அப்படின்னு மாறும். ஃபார் லூப்குள்ளே வந்து என்ன வேலை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா string 2 ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் string 2. ஸோ ஐயில் கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்ன ஓ. string 2ல் கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்ன எல்எல்இஹெச். இந்த ரெண்டு வேல்யூ வந்து கான்கர்ட் ஆகி string 2ல் வந்து லோட் ஆகும். ஸோ string 2ல் கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎல்எல்இஹெச். ஸோ இது வந்து நம்ம இன்புட்டாக வாங்கினதுக்கு அப்படியே ஜஸ்ட்டு ரிவர்ஸ் ஆர்டரு. ஃபார் லூப்பில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 2ல் இருக்க வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங் 2ல் வந்து என்ன வேல்யூ இருக்குது இப்போ தான் பார்த்தோம் ஓஎல்எல்இஹெச். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு ஆன்சர் வந்து இந்த 2 லைன் மட்டும்தான், அதாவது இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான். ஸோ மற்ற எக்ஸ்பிளைனர்ஸ் எல்லாம் வந்து உங்கள் புரிதலுக்காக மட்டும்தான், எக்ஸாமுக்கு வந்து தேவைப்படாது. சப்போஸ் உங்கள் எக்ஸ்டர்னல் வந்து எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ரோக்ராமை வந்து நம்ம அப்படியே டைப் பண்ணி வச்சுருக்கிறேன் பைத்தான் ஆப்பில். ஸோ அந்த ப்ரோக்ராமை வந்து இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரோக்ராமை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படி டைப் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் ஒரு நேம் கொடுத்து. அப்படி சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரன் மெனுவில் போயிட்டு ரன் மாடியூல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F5. நீங்கள் F5 அப்படிங்கிற பட்டனையும் வந்து டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரன் மாடியூல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த நம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு கொடுத்துருக்க கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து பிரிண்ட் ஆகி நிற்கிது. என்டர் ஏ நம்பர் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகி நிற்கிது. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் வந்து என்ன பார்த்தோம் 5 அப்படின்னு கொடுத்தோம். 5 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிவன் நம்பர் இஸ் ஆட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்குது. இந்த 5 அப்படிங்கிறது வந்து ஆட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ எப்படி ஆடு அப்படிங்கிறத பிரிண்ட் ஆனது தான் வந்து நம்ம வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ மறுபடியும் ஒரு டைம் ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் மாடியூல். ஸோ இந்த டைம் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறோம். 10ன்னு கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் த கிவன் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ நம்ம வந்து 2 எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டோம். ஒன்று வந்து ஆடும் கொடுத்துட்டோம், ஈவனும் 2 எக்ஸாம்பிளுக்கும் வந்து இன்புட்டாக கொடுத்துட்டோம். இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான ஆன்சர். ரெண்டாவது ப்ரோக்ராமுக்கான கேள்வியும் வந்து பைத்தான் ஆப்பில் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ப்ரோக்ராமையும் வந்து இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் மெனுவில் போயிட்டு ரன் மாடியூல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். இந்த வேர்டு அப்படிங்கிற வேரியபிளுக்கு கொடுத்துருக்க கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகி நிற்கிது. என்டர் ஏ ஸ்ட்ரிங் அப்படின்னு. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து இன்புட்டாக கொடுத்தோம். ஸோ அதே வந்து இப்போ கொடுத்துக்கிறேன். ஹெலோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து இன்புட்டாக கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ அடுத்த லைனில் சொல்லியிருக்க வார்த்தை வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிருக்குது. இந்த ரிவர்ஸ் ஆஃப் கிவன் ஸ்ட்ரிங் இஸ் இது வந்து பிரிண்ட் ஆகிட்டு ஸோ அப்படியே கொடுத்துருக்க வார்த்தை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ எப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பார்க்குறது மூலயமா வந்து எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மனை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கொஸ்டினோட லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு கமெண்டாக வந்து பின் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.